எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம். படம் பண்ற இயக்குனரும் முயற்சி பண்றோம். அடுத்ததா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. தன்னுடைய முதல் படம் மூலமா ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொடுத்துட்டு தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு இயக்குனர் அவருன்னு சொல்லலாம். இன்னும் கூட வந்து நிறைய பேர் ஒரு கேங்ஸ்டர் டிராமா படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா தூங்கா நகரம் படத்தை வந்து எடுத்து பார்ப்பாங்க முதல் ஆளா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய முதல் படத்துல அவர் வந்து கொடுத்தாரு. தொடர்ந்து நிறைய படங்கள், அதுக்கப்புறம் பண்ண படங்கள்ல வந்து ஒரு ஸ்டைலிஷான அந்த கேங்ஸ்டர் டிராமாவும் அந்த சஸ்பென்ஸான ஸ்டோரி ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டைலா வந்து சார் கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ராஜாவாக போகிறேன், சிகரம் தோட, இந்த படத்துல எல்லாம் ஸ்டன் சீக்வன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான படம் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் சார் வந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிக சிறந்த நடிகராகவும் வந்து வலம் வரத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இயக்குனர் நடிகர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். பிரஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியா சவுத்துல இருந்து நான் போயிருந்தேன். நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்க வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளா வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலா இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போ அந்த மாதிரி சொல்லி தான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமா கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து அங்க மறைமுகமா என் கூட நின்னாரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம். இதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். பிளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸ் ஆறு, பிஜேபி ஆறு, எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானும் இல்லை, யாரா இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்க பணி தொடரணும். அடுத்ததா நான் மேஜரா ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பத்தி சொல்லணும். இந்த படம் தயாரிச்சது ஒரு விதம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா போட்டோ கொண்டு வந்து அங்க வச்சுட்டு வந்தோன்னு சொன்னார், 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னாரு. அப்பா மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு சார், இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி அடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு, நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்டான ஆளு, அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு மனுஷனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனா ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசரா கன்ஃபார்மா ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனா அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியா வைப்பாரு. நீங்க இந்த படத்துக்குள்ள வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது.
ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம்ல நிக்கில் திடீர்னு காண போயிட்டாரு, எங்க இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆயிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமா காஸ்டியூம் மாத்தாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால அவர் காஸ்டியூம் மாத்துறதுக்கு பொறுப்பு இல்லாம இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பத்தி மெயினா பேசி ஆகணும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்ப எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில். இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 2, ஒரு 3, அதிகபட்சம் 4. நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க முந்தானத்து 8-9 பேருங்க. என் ஒய்ஃபே திணறிட்டாங்க. எனக்கு இன்விடேஷன் கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. அது எங்க உங்களுக்கு எதிர் வச்சுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், நான் கிரீன் பார்க் போயிட்டேன். 10 மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி 9 பேர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க. அந்த 9 பேருக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியா, ரொம்ப ஃபார்மலா இல்லாம ரொம்ப கேஷுவலா வந்து அன்னைக்கு தே மேட் மை டே. தேங்க்யூ ஃபார் ஆல் த 9 people who came home. அது அடுத்து வந்து இயக்குனரை பத்தி சொல்லணும். இயக்குனருக்கு இது 2வது படம் சொன்னாங்க, முதல் படம் நடிக்கிறாரு, வாழ்த்துக்கள். முதல் படத்திலே முடிச்சு விட்டுறாதீங்க, விஜய் சிம்பு இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்டுறாதீங்க. வரட்டும் மெதுவா. ஆதவனர்களே தெரியும் உங்களை பத்தி. அதான் சொல்லுவேன், இவரோட பையன் இல்லையா, கரெக்டா இருக்கான். மேடைக்கு வந்தோடனே அழுகே நீ பாடிட்டான், கீழே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்பயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. போட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான், கீழே போய் உட்காந்தோன்னா அழுகுறான். ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிடுங்க. பண்ணிட்டான் பார்த்தீங்களா, வெளியே வருது பாருங்க, கேமியோ பண்ணியிருக்கான. வாழ்த்துக்கள் அந்த குட்டி ஸ்டாருக்கும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா தூங்கா நகரத்துலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடிச்சேன் வேற வழி இல்லாம. அதே மாதிரி அவர் வேற வழி இல்லாம நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனா இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு, அதுல பார்த்துட்டேன். ஏன்னா இங்க இவர் வந்து டைரக்டா டெல்லி பாட்டுலயே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை, டெல்லி பாலிடிக்ஸ் இவர். அம்பானிக்கே வந்து நாங்க வந்து கடன் கொடுப்போம்ட்டாரு. இல்ல அதுதான் சொல்றேன், டெல்லிக்கு போனா கூட பிரச்சனை வாங்க, இங்க வந்தா தாங்க பிரச்சனை. ஸோ அதனால வந்து கீர்த்திஸ்வரனுக்கும் கார்த்திக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவன் அருளால இந்த படம் ஜெயிக்கும்னு நான் முழுசா நம்புறேன். இந்த ஸ்கேம் பத்தி வந்து நார்மலா படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் சிகரம் தொடுவை பத்தி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பத்தி எடுத்தேன் நான். அப்போதான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு விசிட்டிங் கார்டு, எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சிருப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா அவங்களால? ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு 70 லட்சம் ரூபாய் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரம் தொடு படம் எடுக்கிறதுக்கே. இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி, டைரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ள, அவன் வந்து புழல் ஜெயிலில் இருக்கான். சரி சொல்லி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எந்திரிச்சோடனே ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். என் ஒய்ஃப்ட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன் நான். போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்படிரா அடிச்சான் இந்த 70 லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு. அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான்ல வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன், மார்பிள்லே கட்டியிருக்கான் அட்டகாசமா. நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கிருந்து அவன் புழல் ஜெயில இருக்கான்னு சொல்லி போய் பேசினா அவன் சொல்றாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒண்ணு. சொல்றான். அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒட்டியிருப்பான். அதுலதான் நம்மளோட நம்பர் இருக்கும், நம்மளோட எல்லாமே இருக்கும். ஸோ இதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம் ஆஃப் த பேங்க், அந்த பேங்க்ல வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் நேம் நான் போட்டதுனால என் மேல 6 கேஸ் வேற போட்டாங்க, அது வேற பிரச்சனை.
ஸோ அதனால அவன் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எவ்வளவு அட்டகாசமா ஒவ்வொருத்தவங்களையும் கார்டு வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்கு. அதை எவ்வளவு ஈஸியா எடுக்கலாம், எவ்வளவு ஈஸியா பணத்தை கொள்ளையடிக்கலாம். சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், செலவு பண்றது ரொம்ப ஈஸி, அதை திருடுறது அதை விட ஈஸி. ஆனா அதுக்கு பிரெயின் இருக்கணும். அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்துல யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளா இருந்திருப்பான். அப்ப அதே மாதிரிதான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வரல, ஸ்கேம் எல்லாம் வந்து அவரு படிச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சா மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டா இருந்ததுன்னா டெஃபினட்டா மக்கள் கொண்டாடுவாங்க. அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது. மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம், மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம். அவ்வளவுதான் என்னைய பொறுத்தளவு. ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது. சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கிய அப்பதான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான். எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. அந்த கண்டென்ட் நம்பிதான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமா இங்க கிங்கா உட்காந்துருக்காரு. ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்க படம் நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்றேன். இஃப் த கண்டென்ட் ட்ரெய்லர்ல இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த படம் சக்சஸ் ஆகும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இங்க நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்றோம். படம் பண்ற இயக்குனரும் முயற்சி பண்றோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. they take it to the scale of the heights அப்படின்னு சொல்லுவேன், pinnacle of height ன்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில இந்த டீம் பெருசா ஜெயிக்கும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அதாவது அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவருங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அந்த எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன், எங்க சத்தத்தை காணோம். அவர் சொன்னார் எனக்கு இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல, எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன். ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார். சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சௌதாமணி மேம், சவுண்டு மணின்னு வச்சிருக்கலாம் மேம், உங்களுக்கு வேற லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் நாங்கள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிகிட்டே இருப்போம். ஆனால்
இல்லை எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவருக்கு சான்ஸ் கேட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க. இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ. உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சுரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறதோட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து இந்த இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லி ஆகணும். நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவை பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இந்த ஃபீல்டில். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக. அவருக்கும் பலத்தை கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். அண்டு ஆதவன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதர்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்தை கரகோஷம் பண்ணாங்க ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினே. ரொம்ப மகிழ்ச்சி நான் நீங்கள் பேசுறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ள எப்படி வந்தேன்னா ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக்ன்றவங்க படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து கோ டைரக்டர் தான். அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும் சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அந்த படம். நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்னைக்கு 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்னைக்கு முதல் அவர் பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்னைக்கு போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் ஐயாஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட நண்பர் சுமையாவை பார்த்தேன், அவங்களுக்கு பலத்த கரகோஷம் கூட ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.